வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற மிளகு கொடிகளை பற்றி பார்க்கலாம். எங்கள் வீட்டில் 2 ரக மிளகு கொடிகள் இருக்குது. இது வந்து வெத்தலை கொடி அப்படின்னு நாங்கள் லோக்கலில் சொல்லுவோம். அந்த ரகத்தை சேர்ந்தது. இதோட இலைகளை பார்த்திங்கன்னா வெத்தலை இலை மாதிரியே இருக்கும், நல்ல பெருசாக இருக்கும். அதே மாதிரியே இது காய்களும் வந்து நல்ல பெருசாகவே இருக்கும். இது வந்து இப்போ அறுவடைக்கான நேரம். இது அறுவடைக்கு தயாராக இருக்குது. மிளகுகள்லாம் அறுவடை பண்ணணும். இது வந்து அதோட வேர் பகுதி, வேர் இல்லை, மூட்டு பகுதி. இது வந்து ஒரு 7-8 வருஷம் ஆன ஒரு கொடி. இது நாங்கள் தென்னை மரத்தில் தான் படர விட்டுருக்கோம். எங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குது. இது வந்து கருவாப்பட்டை, இன்னொரு இனம், கருவாப்பட்டை இனத்தை சேர்ந்த கொடி. நாங்கள் அப்படி தான் லோக்கலில் நாங்கள் சொல்லுவோம், கருவாப்பட்டைன்னு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியாது. இதோட காய்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதில் அந்த வெத்தலை கொடி அந்த ரகத்தை விட இதோட காய்கள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே நேரத்தில் இதுக்கு சீசனெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது வருஷம் ஃபுல்லாகவே காய் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அங்கங்கேயே காய் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எப்போ பார்த்தாலுமே இதில் காய் பார்க்கலாம். இதோட இலைகளும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் சின்னதாகவே இருக்கும். இதையும் நாங்கள் தென்னை மரத்தில் தாங்க படர விட்ருக்கோம். இதுலேயும் எங்களுக்கு நல்லா பலன் கிடைக்கிது. இது வருஷம் ஃபுல்லாகவே காய்க்கிறதுனால எப்பப்போ மிளகு தேவையோ அப்பப்போ நாங்கள் பறிச்சுக்கிறோம். பாருங்கள், ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் தான் நிற்கிது. நடுவில் ஒரு மாதுளை மரம் வச்சுருக்கோம், மாதுளஞ்செடி. அதுவுமே காய்க்கும். இப்போ சீசன் இல்லை.